நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். சிலம்ப வீரரான இவர் விவசாயம் பார்த்து வந்தார். குணசேகரனுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக் கொண்டு அங்கேயே உள்ள மோட்டார் கொட்டகையில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மகள் தனது தந்தைக்கு போன் செய்த போது போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. நீண்ட நேரமாக போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததால் குணசேகரின் மருமகன் தனிஷ்குமார் மோட்டார் கொட்டகைக்கு நேரில் சென்றுள்ளார். அப்போது படுக்கைக்கு கீழ் இரத்த வெள்ளத்தில் குணசேகரன் இறந்து கிடப்பதை பார்த்த அவரது மருமகன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தகவல் அறிந்த நடுவீரப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் எஸ்பி ஜெயக்குமார், கைரேகை பிரிவு டிஎஸ்பி ஸ்ரீதர், தடயவியல் பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முக்கிய ஆவணங்களை சோதனை செய்து கைப்பற்றினர். பின்னர் வெற்றி என்கிற மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. மோப்பனாய் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி குணசேகரின் மகன் ராஜாராம் வீட்டிற்கு சென்று அங்கு குளிக்கும் இடத்தில் நின்றது. அங்குள்ள ஆடைகள் மற்றும் பொருட்களை எடுத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் ராஜாராமிடம் தீவிர விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இறந்த குணசேகரன் விவசாய பணிகள் இல்லாத நேரத்தில் ஆந்திர மாநிலத்தில் விசைத்தறி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அங்கு வேலை பார்த்து வந்த குணசேகரின் நெருங்கிய நண்பரின் 17 வயது மகளை ராஜாராம் காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் அந்த சிறுமியை ராஜாராம் அவரது வீட்டுக்கு அழைத்து வந்து இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என கூற குணசேகரன் அதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த பெண்ணை திருமணம் செய்தால் எனது சொத்தில் உனக்கு பங்கு தர மாட்டேன், மகள்களுக்கு மட்டுமே எழுதி வைத்து விடுவேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே சிறுமியை காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனால் முதலில் அந்த சிறுமியை அவரது வீட்டில் ஒப்படைத்துவிடு என குணசேகரன் ராஜாராமிடம் கூற ராஜாராமும் வேறு வழியில்லாமல் சிறுமியை அவரது பெற்றோரிடமே ஒப்படைத்துவிட்டு வந்துள்ளார். தனது தந்தை மீது ஆத்திரத்தில் இருந்த ராஜாராம் 4ஆம் தேதி இரவு மோட்டார் கொட்டகைக்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த பட்டன் கத்தியால் கழுத்தில் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் தனது தந்தையை அருகில் உள்ள வாழைத்தோப்பிலேயே புதைக்க பெரிய குழியையும் தோண்டியுள்ளார். ஆனால் அதற்குள் குணசேகரனை தேடி மருமகன் அங்கு வந்ததால் ராஜாராம் அங்கிருந்து தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் வீட்டுக்கு சென்ற ராஜாராம் ஆடையில் ரத்தம் இருந்ததால் குளித்துள்ளார். இரத்த வாடையை வைத்து மோப்பனாய் சரியாக அந்த இடத்திற்கு சென்றது. குணசேகரன் இறந்த செய்தி அறிந்த ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்கு சென்ற போது போலீசார் எப்படி விசாரணை மேற்கொள்கிறார்கள், என்ன நிலவரம் என அறிந்து கொள்ள ராஜாராம் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று நோட்டமிட்டு அங்கிருந்து நடந்த காட்சிகளும் வெளியாகின. அது மட்டுமில்லாமல் கூடவே இருந்திய செவ்வாழ என்பது போல போலீசாரோடு சுற்றிய அந்த கொலைகாரன் பயமே இல்லாமல் போலீசாரை தனது பைக்கில் அழைத்து சென்றதும் பின்னர்தான் தெரிய வந்தது. அடிக்கடி தனது தந்தை தம்பியை மட்டும் எப்படியாவது பார்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க முடிவு எடுத்துள்ளதாக சொல்வார் என குணசேகரின் மகள் உருக்கமாக போலீசாரிடம் தெரிவித்தார். பேசுனது கூட நான் இல்லைனாலும் எப்பயுமே அவனை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது, என்னோட சொத்துல அவனுக்கும் நீங்க தரணும், அவனை மட்டும் எப்பவும் கைவிட்டாதீங்க. நைட்டு கூட சொன்னார், என்ன சண்டை போட்டாலும் நைட்டு கூட
அவனுக்கு கொடு சொன்னாருங்க, மோட்டோட சேர்த்து அவனுக்கு கொடுங்க. அவனுக்கு வந்து அவர் இருக்கையில இந்த நிலத்துல வந்தானா கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. மாசத்துல வச்சு 4 அதுதான் சொன்னாரு. நைட்டு கூட சொத்தை பிரிச்சு கொடுத்துரு, அவன் இப்பறம் வேலைக்கு போக மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவனை யாரும் விட்டாதீங்க, வீட்டுல அவனை வச்சுக்கீங்க, அவனை பாத்துக்கீங்க அப்படிதான் சொன்னாரு. என் தம்பி எப்பயுமே அவர் கூட லைஃப் அவர் கூட தான் இருப்பான்னு சொல்லுவானே தவிர நான் வெளியில போக மாட்டேன், அவன் கூடயே இருப்பான், அவன் கூடயே இருக்கிற மாதிரி தான் சொல்லுவான். பின்னர் ராஜாராமை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சொத்து கிடைக்காது என தந்தை மிரட்டியதால் பெற்ற மகனே தந்தையை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் கொலை நடந்த 5 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.